உங்கள் கண்ணீருக்கு காரணமானவரை எவராலும் காப்பாற்ற முடியாது. அவங்க அந்த தண்டனையை அடைஞ்சே தான் தீரணும். முடியாது, நடக்காது என்று சொன்னால் சாயப்பா உங்களை விட்டு போயிட்டே இருப்பார். ஒரு தடைகள் வருதுன்னா அது முடிவு இல்லை. அந்த தடையை தாண்டறதுக்கு தேவையான பலம் தேவைப்படுது. அது எது மாதிரியான பலம் தெரிஞ்சுக்கணும்ல. அந்த ரகசியம் இந்த பதிவில் இருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் தோல்வி அடையுது. அந்த தோல்வி தொடர்ந்து வருதுன்னா அதற்கு உண்டான காரணத்தை தெரியாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் தோல்வியில் மட்டும்தான் நீங்கள் அடிமையாவீங்க. தோல்வி உங்களை போட்டு புரட்டி எடுத்துடும். ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? உண்மையிலேயே உங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கு பெரிய சந்தேகம் இருக்குல்ல. அந்த சந்தேகத்தை நிச்சயமாக இந்த பதிவு தெளிவுபடுத்தும். யாருமே இல்லைன்னு சொல்லி ஏங்குறவங்களுக்கு உங்கள் மனசில் சாய்ப்பாக இருந்தாருடா ஒரு அன்பானவர்கள் உங்களை தேடி வரும் சமயம் இது. பல அற்புதங்களுக்கு சொந்தக்காரராக இருக்க போகிறீங்க. ஸோ நன்றி உணர்வோடு இந்த பதிவை கேளுங்க. நல்லது மட்டும் நடக்கும். இது 200% உத்தரவாதம். ஒரு சாய்ராம் எனக்கு எல்லாமே நடக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு நான் நடக்கும்னு சொன்னதுக்கு எப்படிப்பட்ட ஒரு மிராக்கள் நடத்தி இருக்காருன்றதையும் இந்த பதிவில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, பல விஷயங்களை நாம் மேலோட்டமாக மட்டும்தான் பார்க்குறோம். அதனுடைய புரிதல் நமக்கு நிச்சயமாக இல்லை. சில விஷயங்கள் ஏன் நம்ம வாழ்க்கையில் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க விரும்பலை, ஆனால் வந்துடுச்சேன்னு சொல்லி வருத்தப்பட ஆரம்பித்தோம். அந்த வருத்தப்பட ஆரம்பிக்க நம்மளுடைய நம்பிக்கை அப்படின்ற பார்வையை நாம் தொலைச்சோம். பிறவியிலேயே கண்ணு இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் பிறவியில் கண்ணு இருந்துச்சு, பார்க்க முடிஞ்சிச்சு, ஆனால் பார்வை போயிடுச்சு. எவ்வளோ பெரிய மன கஷ்டம். அதே போலதான் இங்கேயும் சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததால், அதை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்காம இருந்ததால் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை அப்படின்ற ஒரு கண் அது குருடாக்கப்பட்டது. கண்ணை எடுத்து நாமளே ஒரு பெரிய கம்பியை வச்சு குத்திக்கிட்டோம். இந்த நிலைமை தான் இங்கே இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கு கிட்டையும் இருக்குது. ஒரு விஷயத்தை நீங்கள் தீர்மானமாக
முடிவு பண்ணுறீங்க. இது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாதது ஒன்று நடந்துடுச்சேன்னு சொல்லி. நடக்க வேண்டியது தான் இங்கே நடக்குது, நடக்கக்கூடாதது எதுவுமே நடக்கலை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடிய விதம், அதை ஆரம்பிக்கிற விதத்தை பொறுத்து. என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி நான் ஒரு ஓரமாக உட்காந்துட்டேன் அப்படின்னா அந்த முடிவு என்னவோ அது மறுபடியும் தொடர்கதையாக போகுது. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்துடுச்சு, இதுதான் என்னோட முடிவு, சரி இது இதோட முடிஞ்சிடுச்சு, அடுத்ததை நாம் பார்க்கலான்னு யோசிக்கிறோம் பாருங்க. அந்த பாதையும் அந்த வழியும் தான் இங்கே முக்கியமாக இருக்குது. ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் சரிசமமாக ஏற்றுக்கிறவன் மனசு என்னைக்குமே இருண்டு போகல. அவன் தோல்வியையும் அவன் வெற்றியையும் ஒன்றா தான் பார்க்குறான். வேற வேற பார்வையில் வேற வேற மனசில் அவன் பார்க்கல. அந்த நிலையை நாம் அடைய ஆரம்பிச்சிட்டோன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய துக்கங்கள் எதுவுமே உங்களை வந்து சேராது. மற்றவங்களுக்கு வேணால் உங்களுக்கு ஒரு பெரிய துக்கம் உங்களை வந்து சேர்ந்துருக்குதுன்னு நினைக்கலாம். ஆனால் நீங்களும் இயல்பான நிலையில் இருக்கீங்க. அவங்களுக்கே அதிர்ச்சியை கொடுக்குற மாதிரி உங்கள் வாழ்க்கை மாறுது. ஸோ சந்தர்ப்பங்களை பயன்படுத்தாமல் போகிறோம் அடிக்கடி சொல்கிறேனே, அது இந்த இடத்துல தான். ஏன்னா உங்கள் கண்கள் குருடாக்கப்பட்டது. இந்த கண்களை வச்சு பார்க்கவே முடியாது. இப்போ இந்த கண்களை வச்சு என்ன செய்ய முடியும், அதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் சரி பண்ணுவீங்களா மாட்டீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. சாதாரண கேள்வி, இதுக்கெல்லாம் கேள்வி கேட்குறீங்களே, சாதாரண கேள்விதான், பதிலும் சாதாரணம்தான். ஆனால் இது கொடுக்கக்கூடிய வாழ்க்கையோ பிரம்மாண்டமானது. அப்போ உங்கள் குருட்டு கண்களை இன்னைக்கு இப்போ ஒருத்தர் வந்து சரி பண்ண போறாருன்னா முதல் ஆளாக நாம் நிற்கணும். இப்போ நாம் எப்படி செய்கிறோம் அப்படின்னா, இல்லை அவர் வந்து சரி பண்ண மாட்டார், என் கண்கள் வந்து ஆழமாக டேமேஜ் ஆயிடுச்சு, இனி என்னோட கண்களை என்னோட பார்வைகளை இந்த உலகத்தில் நான் யாரையும் பார்க்க முடியாது, என்னோட சாபம் அப்படிப்பட்டதுன்னு சொல்லி நாம் என்ன பண்ணுறோம், வேற இதுதான் வழின்னு சொல்லி எங்கே முடிவு பண்ணுமோ அது திரும்ப திரும்ப அதுதான் முடிவுன்னு சொல்லி 200 மடங்கு அந்த முடிவுக்கு பலத்தை சேர்க்கிறோம். எத்தனை மடங்கு? 200 மடங்கு. 200% அதை நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக பில்டு பண்ணுறோம். ஸோ உங்கள் நினைப்பை உறுதிப்படுத்துறீங்க. அப்போது வந்த மருத்துவர் உங்களை விட மோசமாக கண்கள் தெரியாதவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்க கண்ணை திறந்தாரு. கண்ணை திறந்தவங்களே உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, இப்படி ஒன்றை விட மோசமான பார்வை எனக்கு இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் எனக்கே அந்த மருத்துவர் சரி பண்ணிட்டாரு, நீ ஏன் அந்த மருத்துவரை பார்க்கல, அந்த மருத்துவரை நீ ஏன் நம்பலன்னு கேள்வி கேட்கும்போது உங்கள் மனசு எவ்வளவோ கஷ்டப்படும். ஏன்னா ஏன் கஷ்டப்படுதுன்னா, இப்போ அந்த மருத்துவர் இல்லை. அந்த மருத்துவர் எப்போ வருவாரோ அப்போ அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. பயன்படுத்திக்கிட்டவர்கள் சிலர், பயன்படுத்திக்காமல் இருப்பவர்கள் பலர். அப்போ நம்பிக்கைன்ற கண்ணை திறந்து வைக்க சாயப்பா பல வழிகளை வந்துக்கிட்டே இருக்காரு. அதில் ஒரு வழி அன்பே சாய். அந்த அன்பே சாயில வந்து அந்த நம்பிக்கைன்ற கண்ணை சரி பண்ணி பார்வையை கொடுத்து வாழ சொல்றாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், முழுமையான இதயத்தோட எதையும் கேட்கல, அறகுறை இதயத்தை வச்சோம்.
சில நாட்கள் செஞ்சோம், பல நாட்கள் செய்யல, விளைவுகள் 0வா போயிடுச்சு. இங்க 100% வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்குறவங்க அருமையான வெற்றியை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு சாய்ராமுக்கு தெளிவாக சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் சொன்னதை நான் செஞ்சா எனக்கு 100% சந்தோஷமான மனநிலை வருமா? அவங்க கேட்டது தப்பே இல்லை. ஏன்னா அவங்க அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சதால கேட்டாங்க. எப்படியாவது என்னோட பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை. அதன் மூலமாக வாழ்க்கையில் பல சங்கடங்கள், பல கஷ்டம், பல துன்பம், அவமானம். குழந்தை பிறக்காது அப்படின்னு அந்த பெண் ஏற்றுக்கிட்டாலும் அந்த பெண்ணை சுற்றி இருக்கிறவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள், இந்த மனிதர்கள் எல்லாம் உண்மையிலேயே மனிதரா இல்லை மிருகமாக இருந்து மனிதரானாங்களா இல்லை மனிதராக இருந்து மிருகமானாங்களான்னு அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ். ஒருத்தனோட மனசை புரிஞ்சுக்கிறவங்க இங்கே யாருமே இல்லை. மனசை புரிஞ்சுக்கிட்டும் அந்த மனசை காயப்படுத்துகிற சைக்கோஸ் இங்கே நிறைய. அதனால தான் உங்களை சைக்கோன்னு சொல்கிறேன். எனக்கு அவங்க மேலே கோபம் கிடையாது. ஏன்னா பலர் நிறைய அனுபவத்தை இங்கே சொல்லும்போது எனக்கே சில நேரத்தில் ஏன் இவ்வளோ சைக்கோவாக இருக்காங்க அப்படின்னு தோணுது. அப்போ அந்த சாய்ராம் வந்து என்கிட்ட கேட்டது, 100% நடக்குமா, அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா, நான் செய்கிறேன் அப்படின்னு. அந்த 100% உத்தரவாதத்தை நாம் கொடுத்தோம். இது எப்போ நடந்தது? 2022 நடந்துச்சு. இந்த ஏற்கனவே இந்த பதிலை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னது பெரிய மிராக்கள், கண்டிப்பாக டெஃபினட்டாக சொல்லியிருப்பேன். அது ஏதோ இங்கே ஒரு ஃப்ளோவில் வருது. ஏன்னா இன்றைக்கி அவங்க குழந்தையோட பர்த்டேயை சொல்லி, அதுக்குள்ளே சொல்லிட்டேனா? ஓகே. அப்போ வந்து அவ்வளவு கஷ்டப்பட்ட போது நான் தெளிவாக சொன்னது ஒன்றே ஒன்று தான், ஒரே வழியில் போங்க, வழியை சேஞ்ச் பண்ணாதீங்க. சாயப்பாவை தாண்டி உங்களுக்கு எந்த தெய்வமும் குழந்தைய கொடுக்க முடியாதுன்னு நம்புங்க. அதுக்காக மற்ற கடவுளை வெறுக்க சொல்லலை. இது என்ன பிரச்சனை, ஏன் இதை சொன்ன அப்படின்னா, எல்லா கடவுள்கிட்டையும் நீங்கள் வேண்டுங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலுக்கு போயிட்டு அழுது நெகட்டிவிட்டி வந்துடும். நமக்கு பிறக்காது, கஷ்டப்பட்டு நம்ம இப்படிலாம் பிரார்த்தனை பண்ணாதான் பிறக்கும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஃப்ரீயாக இருங்க. இவர் தான் உங்களுக்கு குழந்தைய கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்கார். அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தயவு செய்து மேற்கொண்டு நல்ல சிறப்பாக செய்யுங்க, மன தூய்மையோடு செய்யுங்க. இதை செய்யும்போது உங்களுக்கு பல பிரச்சனைகள் திரும்ப திரும்ப இதயத்தில் குத்திக்கிட்டே இருப்பாங்க. காயத்தை ஆத்துறதுக்கு முன்னாடியே இன்னொரு காயத்தையும் ஏற்படுத்துவாங்க. இதுக்கு எல்லாம் நீங்கள் தயாராக இருந்தால் கடவுள் ஒரு நல்ல வழியை உங்களுக்கு சொல்லுவார் அப்படின்னு. இது என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு அதிசயம்னா, அவங்களுக்கு ஏஜ் வந்து நியர்பை 35 to 40 இருக்கும். ஸோ 22 மேரேஜ், எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து போயிருக்காங்க. பட் ஃபைனலாக யாரோ ஒரு வயசானவங்க பக்கத்து வீட்டுக்கு வந்தவங்க, அவங்க வீட்டில் பூட்டி கிடக்குதுன்னு சொல்லி இவங்க வீட்டுக்கு வந்து இது மாதிரி என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்டவங்க, சாய்ப்பா எந்த ரூபத்தில் போயிருக்காரு பாருங்க. கேட்டவங்க, இது சொல்லியிருக்கேன், இந்த பதிவு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எல்லா பதிவையும் ரெகுலராக கேட்குறவங்களும் கண்டிப்பாக இந்த பதிவு நிச்சயமாக கிடைச்சிருக்கும். அப்போ வந்து குழந்தை பிறக்கலன்னு கவலைப்படாத. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். கேரளாவில் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து நல்ல கைராசி, ஆனால் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். நீ எனக்காக தயவு செய்து போய் பாரு அப்படின்னு. அதாவது என்கிட்ட கேட்டு சாய்ப்பா கிட்ட ஆரத்தை சச்சிருந்த மெடிடேஷன்ஸ் எல்லாமே செய்யும்போது
இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் ஒரு நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு அவங்க வீட்டில் ஆரத்தி எடுத்து முடித்த உடனே, அதாவது ஈவினிங் ஆரத்தி எடுத்து முடித்த உடனே அந்த அம்மா வந்திருக்காங்க. கதவு பூட்டி இருக்குதுன்னு சொல்லி இவங்க வீட்டில் உட்காந்து இதை பற்றி பேசி அந்த நம்பரை இன்னொருத்தவங்க மூலமாக வேறு அவங்க சொந்தத்தின் மூலமாக வாங்கி ஃபோன் பண்ணி பேசி மந்த்லி ஏதோ சம்திங் 20,000 25,000 கட்டணும், ப்ளஸ் ஏதோ மெடிசின்ஸ் என்னமோ சொன்னாங்க. மொத்தமாக 3 மாதமோ 4 மாதமோ அங்கே ஸ்டே பண்ணணும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எகைன் எனக்கு கால் பண்ணி இப்படி இருக்குண்ணா அப்படி இருக்குண்ணா என்னன்னா நீங்கள் தாராளமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், நம்பிக்கையோடு பண்ணுங்கள் அப்படின்னு. ஆனால் எனக்கே நம்பிக்கை வந்துடுச்சு. அந்த சொன்ன அம்மாவை பார்க்கும்போது அந்த கண்களில் இருக்கக்கூடிய தேஜஸ் வேறு மாதிரி. சொன்னவங்க ஒரு முஸ்லீம் அம்மா. எவ்வளோ ஒரு கோஇன்சிடென்ட்டு பாருங்கள். அப்புறம் அவங்க ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க கணவர்கிட்ட சொல்லி, கணவர் மனைவி மேலே ரொம்ப பாசம், ரொம்ப பாசம். அப்புறம் அவரும் எங்கிட்ட பேசி, சார் நாங்கள் கேரளாவுக்கு போகிறோம், இது மாதிரி ஏதோ சம்திங் கொச்சினோ சம்திங் தெரியல, அந்த இடத்துல தான் இருக்குது, நீங்கள் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்கன்னு. நம்ம தெளிவாக சொல்கிறது ஒன்று தான், நம்பிக்கையோடு போங்க, நல்ல ரிசல்ட் நிச்சயமாக கடவுள் கொடுப்பாருன்னு சொல்லி. ஸோ எல்லாமே போயிட்டு அதுக்கப்புறம் ட்வின்ஸ் அவங்களுக்கு பிறந்துச்சு. இன்றைக்கி பர்த்டே, அதுக்கு ஃபோட்டோஸ்லாம் கொடுத்து, அண்ணா நம்ம அன்பே சாய் குழந்தைண்ணா அப்படின்னு அவ்வளோ சந்தோஷம். என்ன நடக்குது? எதுவுமே நடக்காத ஒரு விஷயத்தை கூட இங்கே எவ்வளவு சிறப்பாக சாயப்பா நடத்தி வச்சிருக்காருன்னு நினைக்கும்போது அது மிகப்பெரிய வியப்பை அது நமக்கு ஏற்படுத்துதுன்னா, நம்ம மன சுத்தத்தோட நம்பிக்கையோட முடியவில்லை, இது ஒரு தொடக்கம் அப்படின்னு நினச்சி அதற்கு தகுந்த மாதிரியான மனசில் மாற்றத்தையும் நெஞ்சில் நம்பிக்கையும் கடவுள் மேலே கொண்ட பக்தியும் அவர் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பன் காரணமாக எவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் நடக்குதுன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போது நடக்கவே முடியாதுன்னு எந்த விஷயமும் இல்லை, நடக்க வேண்டியது தடைப்பட்டு இருக்குது, தடைப்பட்டதால் அது நடக்கவே நடக்காதுன்னு யோசிக்கிறோம் பாருங்க, அதுதான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக்கு. ஸோ தடை தான் இருக்கே தவிர முடியாதுன்றதில்ல. முடியாதுன்றது வேற, தடைன்றது வேற. ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கல. ஸோ ஒரு சின்ன தடை, அந்த தடையை தாண்டறதுக்கு கொஞ்சம் பலம் தேவைப்படுது. அந்த பலத்தை பெருக்கிட்டா அந்த தடையை தாண்டிடலாம். இவ்வளோதாங்க கணக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் சாயப்பா மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை மட்டும் எந்த காரணத்தை கொண்டு நிறுத்திடாதீங்க. இது நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஏன்னா அன்பே சாயில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களோட வெற்றியும் சாயப்பாவுக்கு ரொம்ப அவசியம். என்கிட்ட கூட ஒருத்தங்க கேட்டாங்க ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ஆமாம் நீங்கள் ஏன் இவ்வளோ ஆடியோ கொடுக்குறீங்க, எதுக்கு நாங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க, ஏன் நம்புகிறீங்க, அப்படிலாம் யாரும் இங்கே இல்லையே, உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு. இப்போது அவங்க கேட்டது எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஒருத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குதுன்னு. அப்படிதான் ஆயிடுச்சு. இப்போது பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணுறதில்ல. அப்படி பிரார்த்தனை பண்ணோன்னா எப்படி இப்படி அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களோட மனசில் விஷம் பரவி கிடக்குது. ரைட்டா? அது ஒன்று. ரெண்டாவது, அவங்க கேட்ட கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன், நாயகன் படத்தில் வர கமல் சொன்ன மாதிரி, எனக்கே தெரியலம்மா, பதில் தெரியல. ஏன் அப்படின்றது தெரியல, எனக்கே தெரியல. அப்போ தான் சாயப்பா கனவுல எனக்கு உனக்கு தெரியலையா, இதெல்லாம் உங்கள் குடும்பம்ப்பா அப்படின்னாரு. அடுத்த நாள் சொன்னேன், இல்லைம்மா இது சாயப்பாவுடைய ஒரு கட்டளை, அதை நிறைவேற்றுறதுக்கு என்ன மாதிரி சில மனுஷங்க அங்கே இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா அவரோட கட்டளை, அவருடைய விருப்பம், அவருடைய விருப்பத்தை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம், அவ்வளோதான்.
இப்போ ஏன் அன்பே சாய் குடும்பத்தில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, இனி நீங்களும் அவருடைய அனுபவத்தை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை சோதனைகளையும் முறியடிச்சிட்டு வந்து நிற்பீங்கல்ல. அப்போ உங்களுக்கும் தலைவர் இந்த வேலை வச்சுருக்கார். எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் வேலை. என்ன மாதிரி நீங்களும் 4 பேர்கிட்ட இல்லை 40 பேர்கிட்ட பேசித்தான் ஆகணும். அது எப்போ பேசுவீங்கன்னா, ஒரு வெற்றியை அடைஞ்சதுக்கு அப்புறம் பேசுவீங்க. ஒரு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் அத்தனையுமே உலகம் முழுவதும் கேட்கும். ரைட்டா? அப்போது எனக்கு சில வெற்றிகளும் சில அந்த வெற்றிகளை சாதிக்க பலமும் தேவைப்பட்டுச்சு. அந்த பலத்தை சாயப்பா கொடுத்தாங்க. அப்போ பலம் இருக்கிறதுக்கு முன்னாடி நான் பேசுகிறது யாரும் கேட்கல. ஆனால் கடவுள் அந்த தடையை வச்சார். அந்த தடையை தாண்டதுக்கு உண்டான பலத்தையும் அறிவையும் கொடுத்தாரு. என்னோட நம்பிக்கை மூலதனமாக வச்சேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி அதை தாண்டின இப்போ கேட்குறதுக்கு இருக்காங்க. ஸோ இதுதான் நிறைய பேர் என்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்று தான். ஆனால் நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். என்னை யாருமே நான் ஒரு மனுஷனாக கூட என்னை மதிக்கலை, ஏற்றுக்கலை. நான் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னு. என்றைக்குமே ஒரு வெற்றி தேவைப்படுது. ஒரு புக்கில் படித்ததையோ கேட்டதையோ வச்சு பேசுறதுன்றது ரொம்ப சிம்பிள். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கும். ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. அப்போது உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த வலியை அனுபவித்து ப்ளஸ் அதற்கு உண்டான வெற்றியையும் அடைஞ்சி நீங்கள் நின்று பேசுகிறீங்கல்ல பேச்சு, அந்த பேச்சு தான் எல்லோருடைய மனசுலையும் ஈட்டிய குத்துன மாதிரி குத்தும். அந்த மாதிரியான ஒரு வெற்றியை தேடுவதற்கு உண்டான வாய்ப்புகளை தான் அன்பே சாய் குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. அப்போ நீங்கள் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்ன விஷயத்தை தொடங்கிறதா இல்லை முடிஞ்சதாகவே முடிச்சுக்கிறதான்றது அவரோட மனநிலையை பொறுத்து. இப்போது உங்களோட மனநிலையை நான் முழுவதுமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாற்றி வைக்கணும். அப்போ இந்த கருத்துக்கள் மூலமாக தான் மாற்ற முடியும். நம்ம வீடு சரியில்லை, இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சரியில்லை அப்படின்னு என்ன பண்ணுவோம்? வீட்டை மாற்றுவோமா? மாற்ற மாட்டோமா? கண்டிப்பாக மாற்றுவோம். அப்போ வீட்டை மாற்றுறது ஈஸி. அதே போல் நம்ம மனசில் சில மோசமான எண்ணங்கள், அது நெகட்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லை கெட்ட எண்ணங்களாக இருக்கலாம். கெட்ட எண்ணங்கள் தான் நெகட்டிவாக மாறுது. அப்போ இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம அதே சூழ்நிலையில் இருந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான வெற்றியையும் பெற முடியாது. அப்போ வெற்றியை பெற முடியாதுன்னா வேற ஏதோ ஒன்று பெறணும். அது என்னன்னா அதுதான் தோல்வி. நான் நிறைய சொல்லுவேன், தோல்வி தான் ஆசான், தோல்வி தான் நண்பன் அப்படின்னு. அது இங்கே பலர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு சார் சொன்னாங்க, தோல்வி தான் ஆசான் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நான் தோல்வியை தானே கண்டு இருக்கேன், 10 வருஷமாக நான் வாழ்க்கையில் ஜெயிக்கலையே, அப்போ அது எனக்கு எப்படி நல்லது கொடுக்கும் அப்படின்னு. அப்போது அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கேள்விகளாக கேட்கும்போது அவங்க சொன்ன பதில்கள் எதுவுமே சரியில்லை. அவங்களுடைய கணிப்புன்றது வேறு. அதாவது எல்லாமே ஈஸியாக கிடைக்கணும், எதுவுமே போராடாமல் கிடைக்கணும், எதுவுமே அவமானப்படக்கூடாது, எல்லாரும் என்னை மதிக்கணும், என்னுடைய திறமையை மற்றவங்க பயன்படுத்தி என் வீட்டுக்கு க்யூவில் நிற்கணும். இந்த மாதிரியான மனிதர்கள் இப்போது நிறைய பேர் இருக்காங்க. என் திறமையை மதிக்கிறவனுக்கு நான் மரியாதை கொடுப்பேன்னு சொல்கிறவங்க ஜாஸ்தி. புரியுதா? அப்போ இதன் மூலமாக அவங்க தோல்வியை தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு திறமைன்றது ஒன்று கடவுள் கொடுத்தது, ஆனால் அது அகங்காரமாக மாறிச்சு பாருங்கள். அன்னைக்கு நீங்கள் கடவுள்கிட்ட இருந்து விலகுறீங்க. அதாவது எந்த ஒரு மனுஷனும் நீங்கள் திறமைசாலி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட மாட்டான்.
திறமையை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை அவன் கொடுத்துருக்கான். நம்ம அன்பை சாயில் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு டிகிரி முடித்தவங்க வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு படித்த டிகிரியை மறைச்சி +2 குவாலிஃபிகேஷன் சொல்லி ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி அவரோட முழு திறமையையும் பயன்படுத்தி, நல்லா கேட்டுக்கோங்க, அவரோட முழு திறமையும் பயன்படுத்தி அதுக்கு அப்புறமா தான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் வந்து +2 படித்தேன்னு சொல்லி பொய் சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க, ஏன்னா என் குடும்ப சூழ்நிலை அது மாதிரி, என்னுடைய திறமையை நான் ப்ரூஃப் பண்ணணுன்றதை தாண்டி என்னோடய குடும்பத்துக்காக நான் உழைக்கணுன்ற தாட்டு தான் எனக்கு இருந்துச்சுன்னு இந்த ரூட்டில் போகிறவரை வேறு ரூட்டுக்கு கடவுள் கொண்டு வந்து அங்கே ஒரு அவமானத்தை கொடுத்து, அந்த அவமானத்தை கொடுத்த கையோட வெகுமானத்தை கொடுத்து இன்றைக்கி அந்த கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக மாதம் 60,000 ரூபாய்க்கு உட்காந்துருக்காரு. ஸோ படித்த படிப்பு ஒரு ப்ரொஃபஷ்னல் டிகிரி, ஆனால் எந்த குவாலிஃபிகேஷன் உள்ளே போகிறாருன்னா ஒரு +2 குவாலிஃபிகேஷன் உள்ளே போகிறாரு. 12,000 ரூபாய் 8,000 ரூபாய் சம்பளம். காலையில் வந்து 8 ஹவர்ஸ் டியூட்டி, காலையில் 8 to 8. ஆனால் அதுக்கப்புறம் இவருடைய திறமைகளாம் பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டால் இவருடைய வாயாலேயே கடவுள் சொல்ல வச்சு ஒரு மோசமான சூழ்நிலையையும் உருவாக்கி, ஏன்னா பொய் சொல்லி வேலை வாங்கினார்ல, உருவாக்கி அதுக்கப்புறமா அந்த குடும்ப சூழ்நிலையை சாயப்பா அவர்கிட்ட புரிய வச்சு அதுக்கப்புறம் அவருக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்கை போட்டு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்துட்டுருக்காரு. இப்போ நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு தான் போக, என் திறமையை பயன்படுத்திக்கிறவங்களுக்கு தான் நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன் அப்படின்னு எத்தனையோ மனிதர்கள் வாய்ப்புகளை இழந்து கடன் வாங்கி அசிங்கப்பட்டு அவதிப்பட்டு இன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பசங்க, நிறைய பேர் அதனால சொல்ல முடியும். அப்போது ஒரு வேலை செய்கிறதுல எவ்வளோ அவமானத்தை பார்க்குறாங்க, ஆனால் கடன் வாங்கிறதுல எந்த அவமானத்தையும் பார்க்கல. கடன்காரன் சரியான நேரத்துக்கு திருப்பி கொடுக்கல அப்படின்னும் போது கடன்காரங்க பேசக்கூடிய பேச்சு கூட அவமானமாக தெரியல. ஸோ ரியல் ஃபேக்ட்டு நம்ம நிறைய பேர் அதை புரிஞ்சிக்காமல் தடுக்கிறோம். ஒரு உண்மை எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது தெரியுமா? ஒரு உண்மை எவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குது தெரியுமா? ஆனால் உண்மைக்கு தாண்டினது தான் ஆணவம், அகங்காரம், திமிரு எல்லாமே. ஒரு மனுஷன் ஆணவத்தோடு இருக்கிறான் அப்படின்னாவே அந்த மனுஷனோடக்கு குறைகள் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தவனை குறை சொல்கிறான் அப்படின்னா தன்னுடைய குறையை யாரும் கண்டுபிடிச்சிட கூடாதுன்றதுக்காக அடுத்தவனோட குறையை பெரிதுபடுத்தி அதில் குளிர்காயிறான்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரியான மனசில் இருந்துக்கிட்டு எப்படிப்பட்ட செயல்களை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் தோல்விகள் கிடைக்கிறதுன்றது நேச்சுரல். ஆனால் அந்த தோல்வி நண்பனாகாது, அந்த தோல்வி அவனுக்கு துரோகமாக மாறும். அந்த தோல்வின்ற ஒரு மனுஷன் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய கெடுதலை மட்டும்தான் அவன் செய்வான். ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே தான் நாம் இங்கே போய் மூழ்கிட்டு கிடக்கிறோம். ஸோ இதுலேருந்து மீள்வதற்கு வழிகளை தான் நம்ம அன்பை செய்ய சொல்கிறோம். ஸோ எத்தனை பேர் நான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நான் இவ்வளோ தூரம் படிச்சிருக்கேன், ஆனாலும் நான் இந்த வேலைக்கு தான் போகிறவங்கன்னு சொன்னவங்க எத்தனை பேர்? ஸோ எத்தனை பேர் இதை மாற்றி காட்டியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்பயும் சொல்கிறேன், அன்பே சாயில் இருந்து நிறைய மனிதர்களுடைய உங்ககிட்ட கமெண்ட்டில் தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, உங்களுக்கு புரியுது. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஆனந்த கண்ணீர் விடக்கூடிய சாய்ராம்ஸும் அதிகம். ஆனால் அவங்கள எல்லாமே வந்து நான் யூடியூப்பில் போட்டேன்னா அது ஏதோ விளம்பரப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அந்த ஒரு விஷயத்தை நான் செய்யவே மாட்டேன், அதை மட்டும் நான் செய்யவே கூடாது. எனக்கு இந்த அற்புதங்கள் நடந்ததுன்னு சொல்லி நம்ம வந்து அப்படி உண்மையாக நடந்த அற்புதத்தை வெளியில் சொல்கிறதே தப்புன்னு அதாவது அவங்க வாயால் அவங்களோட குரலால் சொல்கிறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு பதிலாக என்னுடைய குரல்லே அது போகட்டும்னு என் விருப்பம். ஸோ புரியுதா? உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இந்த பதிவுகள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சு திருத்தி மேற்கொண்டு நாம் என்ன செய்யணுன்றதை கூட நம்ம அழகாக
பொறுமையாக நிதானமாக பண்ணலாம். இங்கே எதுவுமே போகலை. ஏன்னா சேர்க்க வேண்டிய இடத்துல சாயப்பா உங்களை சேர்த்துருக்காரு. கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த இடத்துல சேர்த்து வச்சிருக்காரு. நீங்கள் கேட்டதை விட கேட்காதது உங்களுக்கு கொடுக்கும்போது இவ்வளவு பெரிய அற்புதத்தை அவர் செஞ்சிருக்காருன்னு சொல்லி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆனந்த கண்ணீரை நீங்கள் விடுவீர்கள். இது சத்தியமான உண்மை. இது சத்தியமான உண்மை. எத்தனையோ மனுஷங்க அழுதுகிட்டு இருக்கீங்க, புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. கண்களில் கண்ணீர் ஆறா ஓடுது, நதியாக ஓடுது, கொந்தளிக்குது. நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு. ஸோ வாழ்க்கை கிடைக்காதான்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும். கண்ணீர் நிற்காதா? பதில் கண்ணீர் நிற்கும். பணம் வராதா? பணம் வரும். குழந்தை பிறக்காதா? குழந்தை பிறக்கும். நோய் இப்படி இருக்க, இவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சுட்டுக்கனே, ஆரோக்கியம் பெருகுமா? சத்தியமாக பெருகும். தனிமையில் இருந்து வாடுறேனே, கண்டிப்பாக சொல்கிறேன், அன்பானவர்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருவார்கள். எல்லாமே நடக்கும். என்னைக்கு அவருடைய விருப்பத்தின்படி நமது வாழ்க்கையை மாத்திரமோ அன்னைக்கு நடக்கும். அன்னைக்கு தான் உங்களுக்கு தீபாவளி. ஸோ எத்தனை விஷயங்கள் என் வாழ்க்கையில் மாறி இருக்குது, எத்தனை விஷயங்கள் என் வாழ்க்கையில் சோகத்தை கொடுத்துருக்குது, எத்தனை விஷயங்கள் என் வாழ்க்கையில் ஏமாற்றத்தை தந்திருக்குது. நான் பக்கமாக சொல்லியிருக்கேன். என் வாழ்க்கையில் இதுக்கு மேலே நடக்கிறது தான் நான் சொல்லணும். எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். மற்றவங்களோட மனசை காயப்படாத மாதிரி கொஞ்சம் மோல்டு பண்ணியும் சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு எதிராக இருக்கிறவங்க அன்பே சாயில ஆடியோவை கேட்குறவங்களா கூட இருக்கலாம். அவங்க மனசை காயப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக கூட சில விஷயத்தை கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஏன்னா என்னுடைய ஒரு அனுபவமும் உங்களுக்கு போய் சேரணும், அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையணுன்ற தாட்டில் தான் நான் இத்தனை விஷயங்களும் சொல்கிறேன். ஸோ எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் நம்ம மனசு சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயப்படவே வேண்டாம். இதையும் உங்கள் அனுபவத்தின் மூலமாக தான் நீங்கள் பெறுவீர்கள். இப்போ நீங்கள் ஒரு சோதனை காலத்தில் இருக்கீங்க. அதாவது ஒரு குற்றம் செஞ்சுருக்கீங்க, உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஜெயிலில் போட்டது நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. இது ஏன் நல்லது? ஜெயிலில் போட்டது அது எப்படி நல்லதுன்னா, உண்மையிலே ஜெயிலில் போட்டது கெட்டது தான், அது கஷ்டம்தான். ஆனால் நம்ம பண்ண தப்புக்கு நாமளே சரணடைஞ்சிருக்கோம். நான் இந்த தப்பை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நாம் சரணடைஞ்சோம். அதனால் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. இப்போ ஜெயிலில் தூக்கி நாம் சரணடைஞ்சு ஜெயிலில் தூக்கி போட்டால் உங்களுடைய தண்டனை காலம் குறையும். ரெண்டாவது, அந்த தண்டனை காலத்தில் இருக்கிற வரைக்கும் உங்கள் மனசில் நம்பிக்கையோடு இருக்கணும். இந்த காலம் முடிஞ்சதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் என் மாற்றத்தை நான் கொடுப்பேன், என் மூலமாக இருக்கக்கூடிய சாயப்பா கொடுப்பார்ன்ற நம்பிக்கையோட அந்த தண்டனை காலத்தை நீங்கள் கழிக்கணும். அப்போ யார் யாரெல்லாம் துன்பத்தில் இருக்கீங்களோ அத்தனை பேரும் கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் துன்பம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா இது தண்டனை காலம். அப்போ இந்த தண்டனை காலத்தை எப்படி கழிக்கணும், எவ்வளவு விரைவாக நம்ம விடுதலை பெறணும் அப்படின்னா, நம்ம இந்த தண்டனை காலத்தில் நம்மளோட எண்ணம், நம்ம செயல், இந்த ரெண்டும் தான் மிக மிக முக்கியம். இந்த ரெண்டும் சரியாக இருந்துருச்சுன்னா உங்களோட தண்டனை காலங்கள் குறைக்கப்படும். 6 மாதம் கடுங்காவல் தண்டனைனா 4 மாதத்தில் வெளியில் வந்துடலாம். 2 மாதம் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். ஸோ எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய பக்குவம் உங்களுக்குள்ளே வேணும். இங்கே இருக்கிற அத்தனை மனுஷங்களும் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறவர்களே, அனுபவிக்காமல் யாருமே இல்லை. எல்லோரும் அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள்.
அனுபவித்தவர்கள் ஜாஸ்தி, அனுபவிச்சுட்டு இருப்பவர்கள் ஜாஸ்தி, அனுபவிக்க போவர்களும் ஜாஸ்தி. அது யாருங்க அனுபவிக்க போகிறாங்கன்னு கேட்கலாம். உங்களுக்கு யார் கஷ்டத்தையும் உங்களுக்கு யார் துக்கத்தையும் கொடுத்தாங்களோ அவங்க அனுபவிக்க போகிறார்கள். நம்ம சாபம் விடல, என்ன நடக்குதோ அதை நாம் சொல்கிறோம். என்கிட்ட யாரோ ஒரு சாயிராம் கேட்டாங்க, அண்ணா என்னன்னா நம்மளுக்கு எதிராக நடக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் கடவுள் தண்டனை கொடுக்குறான்னு நீங்கள் சொல்கிறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுண்ணா. ஏன்னா எனக்கு அன்பானவர்கள் தான் எனக்கு துரோகத்தை கொடுத்தாங்க, அவங்க நல்லா இருக்கட்டுமேண்ணா அப்படின்னு. நான் திருப்பி ஒரே கேள்வி கேட்டேன், நியாயத்தை யாராலையும் மாற்ற முடியாது. நாம் சொல்கிற அளவுக்கு நாம் கடவுளுக்கு ஈக்குவலானவர்கள் இல்லை. அதாவது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்லா இருந்துட முடியுமா? உங்களுக்கு யார் மோசமான ஒரு விஷயத்தை கொடுத்தாங்களோ அவங்க தண்டனையை அனுபவிச்சு ஆகணும். இது சட்டம். அதாவது கடவுளுடைய விதியில், கடவுளுடைய ஆட்சியில் அவரே ராஜாவா மன்னனா இருக்கிறதால அவருடைய சட்டத்தை யாருமே மீறக்கூடாது. அதுதான் அவர். அப்போ நாம் சாபம் கொடுக்கல. கண்டிப்பாக சொல்கிறேன், நானும் சரி நீங்களும் சரி சாபம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா அந்த சாபம் நம்மளை போட்டு தாக்கும். ஸோ எது வெளிப்படையான உண்மையோ அதை மட்டும்தான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு எதிரான மனிதர்கள் சிரமப்படக்கூடிய சூழ்நிலையையும் கண்டிப்பாக கடவுள் சேர்ப்பார். இந்த தண்டனையை ஏற்றுக்கிட்டே ஆகணும். எங்கே போனாலும் ஓட முடியாது, ஒழிய முடியாது. பிக் பாஸில் கமல் சொன்ன மாதிரி ஓட முடியாது ஒழிய முடியாதுன்னு சொல்லுவார்ல. என்ன எம்ஆர் அந்த மாதிரி பேசுகிறேன்னா, எம்ஆர் அதோட பயங்கர ஃபேவரட். அவர் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ எல்லா விஷயம் அப்படி தான். அதுலேயும் எம்ஆர் அதே ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். நான் கூட ஸ்டேட்டஸ் கூட ஒரு சாய்ராம் எனக்கு சாய்ராம் செம்ம என்ன மனுஷங்க அவர் ஒரு பெரியவர் எனக்கு அனுப்பியிருந்தார். எனக்கு எடிட் பண்ண தெரியாத தம்பி உங்கள் ஃபோட்டோ வச்சு, ஆனால் இது நிறைய பேருக்கு போய் சேரணுன்றதுக்காக என்னுடைய பொண்ணு என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், இது பாருப்பா என் பையன் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் சந்தோஷ். அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? இல்லைப்பா எல்லாத்துக்கும் பையன் ஒரு அதனால் எனக்கு இது பிடிச்சிருக்குது, அவரோட ஃபோட்டோ வச்சுட்டு இதை பண்ணணும் அப்படி. ஃபோட்டோ எங்கப்பா? இப்போ இருக்குது இந்தம்மா. அப்பா என்னப்பா என் ஃபோட்டோ கூட ஃபோனில் இல்லை, அவரோட ஃபோட்டோ நீ வச்சுருக்க, யார்ப்பா அவருன்னு ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க என் பொண்ணு அப்படின்னாங்க. அப்போ அவர் ஒரு இதாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது பார்த்தா நீ எத்தனையோ இதை பண்ணுற செய்கிற, ஆனால் மனுஷனுக்கு மட்டும் பாவத்தை பண்ணிடாத, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், மனுஷங்க பாவம் பொல்லாதது அப்படின்னு. அந்த மனுஷன் அவ்வளோ அழகானவர், நேர்த்தியானவர், உண்மையாக பேசுகிறவர். அந்த அவரோட வார்த்தைகள் இப்போ கேட்டால் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யாராவது எமராதாவா இதை டக்குன்னு எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க. நிறைய விஷயங்கள் நல்லா சிந்திக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கணுங்க. மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கணும் எல்லா விஷயமும். மூளையை மந்தமாக்குனா நாம் மந்த நிலைக்கு போயிடுவோம். மூளை சுறுசுறுப்பாக இருந்தால் நாம் சுறுசுறுப்பாக இருப்போம். இதை நம்ம புரிஞ்சிக்க ரொம்ப கஷ்டப்படுறோம். புரிஞ்சிக்காமலே சில விஷயத்தை ஏற்றுக்கிறோம். ஏற்றுக்கிறதால தான் எதையுமே சந்தோஷமாக அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையை வாழ முயற்சிகள் பண்ணுறோம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், நம்பிக்கையோட களை இறங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் அன்பே சாயில் டிஷர்ட்ஸ் போன வாரம் பேமெண்ட் பண்ணவங்களுக்கும் அதுக்கு முந்தின வாரம் பேமெண்ட் பண்ணவங்களுக்கும் இது வரைக்கும் அனுப்பலை. ஸோ நாளைக்கு தான் நாம் அனுப்ப போகிறோம். ஏன்னா நான் தொடர்ந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கேன். அது இல்லாமல் அந்த பேகு வாங்கிறதுக்கு இங்கே முடியல, அந்த கொரியர் பேகு. அதனால் அது இன்றைக்கி தான் வாங்கியிருக்கோம். நாளைக்கு நைட்டு உங்களுக்கு கொரியர் பண்ணிடுறோம். இன்னும் ஒரு 2 டேஸில் உங்களுக்கு வந்துடும். வேறு யாருக்காவது வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு கேளுங்க, நான் டீட்டெயில்ஸ் அனுப்பி வைக்கிறேன். ஸோ வாழ்க்கையில் பல கஷ்டத்தையும் பல நஷ்டத்தையும் பார்க்குற அத்தனை மனிதர்களுக்கும் சாயப்பாவோட அன்பும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.